அந்த அடிமை அவனை சாபத்துக்குள்ளாகும். वो जो गुलामीपन उसे श्रापित में ले आती அந்த है, அடிமை அவனை ஒரு இடத்துல நிற்க விடாது. और जो गुलामीपन एक जगह पर स्थिर रहने नहीं देता அல்லேலூயா. है। நல்லா நம்மளை நாமளே விசாரித்து பார்த்தோம்னா हम अपने आप को जांच कर देखेंगे तो நம்ம எதற்கு அடிமையாக இருக்கிறோம்? हम क्यों गुलामपन में हैं? நமக்குள்ள அடிமை ஏதாவது ஒரு மொபைல் அடிமை இருக்கலாம். हमारे अंदर एक मोबाइल सेलफोन का गुलामपन रहेगा, பக்கத்து வீட்டுல போய் கதை விடுங்கிற அந்த விஷயத்துல நம்ம அடிமையா या இருக்கலாம். फिर पड़ोसी के घर जाकर बातें करने में गुलामीपन रहेंगे। எந்த ஒரு அடிமையும் நம்மளை அது கட்டுப்படுத்தி அது கட்டுக்குள்ளாக வைக்கும். जो भी गुलामीपन है उस गुलाम में हमें अंदर में रख देती है। அந்த அடிமை நம்மளை வளர விடாது. वो जो गुलामीपन हमें आगे बढ़ने नहीं அந்த देती है, அடிமை நம்மளை ஜெபிக்க விடாது. वो जो गुलामीपन में प्रार्थना करने नहीं देती है, நம்மளை நிலைத்திருக்க விடாது. हमें स्थिर रहने नहीं देता है। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் यदि पुत्र आपको छुड़ाएंगे, நீங்க எப்படிப்பட்ட கட்டளை நீங்க வந்திருக்கலாம். आप किसी भी हालात में हो, நீங்க எந்த அடிமைத்தனத்துல நீங்க வந்திருக்கலாம். आप कौन सा भी स्थिति में हो, நீங்க நிலைத்திருக்கணும்னா, यदि आपको स्थिर रहना நம்ம है, இடத்துல நிலைத்திருக்கணும்னா एक स्थान में स्थिर रहना இந்த है, அடிமைத்தனத்தின் நுகம் முறிக்கப்படும். एक गुलामीपन का जून तुमसे அந்த निकालना है, பாவத்தின் அடிமைத்தனம் और முறிக்கப்படும். पाप का जू आपके अंदर से निकालना है। எனக்குள் இருக்கிற என் வளர்ச்சியை தடை பண்ணுகிற அந்த அடிமைத்தனம் முறிக்கப்படும். मेरे अंदर में रहने वाला इस बढ़ोतरी का जो रुकावट கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குவார் என்றால் அது மெய்யான விடுதலையாக இருக்கும். परमेश्वर यदि मुझे छुड़ाएंगे तो वो सचमुच एक छुड़ा पाएंगे। அல்லேலூயா. உங்களுடைய சிந்தனை எதற்கு அடிமையாக இருக்கிறது ஆண்டவரே? हमारा विचार किसमें गुलाम है? நான் எதை செய்கிறேன்? मैं जो कर रहा हूँ, நான் எதை பார்க்கிறேன்? मैं जो देख रहा நான் हूँ, எப்படி मैं செயல்படுகிறேன்? कैसे क्रिया करता हूँ। அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு அடிமைகளாக மாறணும். हम परमेश्वर के लिए गुलाम बनना है, கர்த்தருக்கு பைத்தியக்காரர்களாக மாற வேண்டும். परमेश्वर के लिए पगला बनना है। வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தார்கள். और शास्त्र में इजराइल के लोग गुलाम थे, 430 வருட அடிமைத்தனம். 430 साल गुलाम थे। இவரெல்லாம் யாரு? ஆபிரகாமுடைய பிள்ளைகள். ये सब कौन है? अब्राहम का बेटे, ஆபிரகாமுடைய பிள்ளைகள் अब्राहम का बच्चे हैं। ஒரு பயங்கரமாக எகிப்தியர்களை வேலை வாங்கினார்கள். और एक भयंकर रूप में मिस्र लोग इनसे काम करवाए। யாத்திராகமத்துல निर्गमन के पुस्तक 1:13 வாசிச்சீங்கன்னா, पहले 13 சாந்தும் செங்கலுமாக இவைகளை செய்யும் வேலையினால் வயலில் செய்யும் சகல வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனும் கசப்பாக்கினார்கள். और खेत में और ईंट के काम कराने में इनको गुलामीपन में ठहराए। எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை और வாங்கினார்கள். मिस्र देश के लोग इजराइल के लोगों को एक कठोर काम के साथ काम करवाए। மிகப்பெரிய அடிமைத்தனம். भयंकर एक गुलामपन சாந்து செங்கல் சுமத்திர வேலையினால் और ईंटों को 10 நிமிடம் அப்படியே நடத்துவாங்க. எல்லாம் ஜெபத்தோட ஆண்டவரே, thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah. கண்ணீர் மூடி ஆண்டவரை நோக்கி அப்படியே கண்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. ஆதியில ஆதியில आत्मा में है ஆதியில காலத்துல और आत्मा में है। இந்த பூமி ஒழுங்கின்மையா இருந்துச்சு, ये जो धरती खालीपन रहा, ஒழுங்கின்மையா இருந்துச்சு.
खालीपन रहा। ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். अभिषेक जो परमेश्वर வார்த்தை வந்தது, वचन आया இந்த அழகிய பூமியை ஆண்டவர் படைத்தார். और इस खूबसूरत इस धरती को सजाए। உலர்ந்து போன எலும்புகள், जो सूखा हड्डी, நாற்றம் எடுக்கிற எலும்புகளின் மத்தியில बदबू भरा हुआ हमारे बीच में ஆவியானவர் அசைவாடினார். पवित्र आत्मा बन रहा है। நீருள்ள ஒரு சேனைகளாய் எழும்பியது. एक जी भरा हुआ सेना करके பவுலும் சீலாவும் पौलुस और கை सीला கால்களை கட்டப்பட்டிருக்கும் பொழுது जब हाथ पैर बांधा हुआ था, சிறைச்சாலையில கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடினார். बंदी गृह में पवित्र आत्मा बन रहा है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா கட்டுகளும் सारी बंधन எல்லாம் உடைந்து போனது. टूटा, அஸ்திபாரம் அசைந்தது. उसका नेव हिलने लगा, சாத்தானுடைய அஸ்திபாரம் அசைந்தது. शैतान का नेव हिलने लगा। ஆவியானவர் எங்குண்ட முதலில் पवित्र आत्मा जहां पर है वहां छुटकारा। எல்லா துதிக்கும் கணத்துக்கும் பாத்திர सारी स्तुति आदर का योग्य அந்த தேவாதி தேவன், और वो जो परमेश्वर உயிருள்ள தேவன் जीवन हुआ प्रभु இயேசு ஒருவரை நாம் ஆராதிக்கிறோம். यीशु अकेले को हम உண்மையாய் கூப்பிடும் குரலை கேட்டு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். और जो सच्चाई से बुलाता है उसे இயேசுவே छुड़ाता है। நிச்சயம் அவரை நோக்கி பார்ப்போம். यीशु कर हम उन्हें देखेंगे। உலர்ந்த எலும்புக்குள் உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. உலர்ந்த எலும்புக்குள் உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. எங்கள் வாழ்க்கையில் பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடி. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடி. எல்லா தடைகள் மேல் அசைவாடுமே. எல்லா தடைகள் மேல் அசைவாடுமே. எங்கள் குடும்பத்தில் அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே. மலரான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உண்மையான அழைப்பு மழகை என்னை மன்னிக்க வந்த அழகை உமை பாட உமை புகழ ஒரு நாள் பத்தலையே. உமை ஆராதிப்பேன் அழகை என்னை மன்னிக்க வந்த அழகை உமை பாட உமை புகழ ஒரு நாள் பத்தலையே. ஆராதனை 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 ஆராதனை. என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே. ஆராதனை 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 ஆராதனை. துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழ் என் இயேசையா.
நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்துல मेरे नाम को प्रस्ताव करने वाला जहां पर भी நான் வந்து ஆசீர்வதிக்கிறேன். मैं आकर तुम्हें आशीष करूंगा। நாளிலே உங்களுடைய அடியார் உங்களுடைய பிள்ளையை நீ எடுத்து இந்த இடத்திலே விடுதலை ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறார். और आज का दिन इन बच्चों को मिलाकर इस ठिकाना की आराधना शुरू की है। நீர் தெரிந்து கொண்டதை நீர் அழைத்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம். आप चुने हैं, इन्हें स्मरण किए हैं, समझते हैं राजा। விலையேறப்பெற்ற உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். कीर्ति भरा हुआ बहुमूल्य भरा अभिषेक को दिए हैं। இந்த வல்லமை இந்த நாளிலே விளங்கச் செய்வீராக. सामर्थ्य को आज का दिन प्रकट कीजिए பிள்ளையை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. और बेटे को काबू में लेकर आप प्रकट हो இந்த जाए। ராஜ்யத்துக்காக வைராக்கியமுள்ள நற்கந்தங்களாய் வாசனை வீசத்தக்க आपके राज्य के लिए अपने बहुमूल्य इस अपने जीवन को दे देना है। மகன் மூலமாக உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக நாங்கள் ஜெபித்தார். बेटे के जरिए आपके नाम महिमा होने के लिए मैं प्रार्थना करता हूँ। விடுதலைக்காக காத்திருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. छुटकारे के इंतजार के साथ எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. बहुत बच्चे हैं। பிசாசினால் கட்டப்பட்ட பிள்ளைகள் உண்டு. शैतानों के कारण बंधने में हैं। கட்டப்பட்ட குடும்பங்கள் உண்டு. बंधनों में रहने वाले परिवार, வியாதியினால் அடிமைப்பட்டு போயிருக்கிற பிள்ளைகள் உண்டு. बीमार के कारण बंधन में हैं। விசேஷமாக வாலிப பிள்ளைகள் சகல அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டிருக்கிறது நாங்கள் विशेष அறிந்திருக்கிறோம். रूप में जवानों बहुत बंधनों में இந்த पड़ा है। ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலை எடுத்து பயன்படுத்துகிறார். और सेवकों का अग्नि ज्वाला के समान மகிமை விளங்கச் செய்வீராக. अपनी महिमा को प्रकट कीजिए। வார்த்தையினாலே வெளிப்படுவீராக. अपने शब्दों से प्रकट कीजिए। கிரியையினாலே வெளிப்படுவீராக. क्रियाओं से இந்த प्रकट அபிஷேகம் எல்லாம் முகங்களை குறிப்பதாக. आपका अभिषेक क्या होता है? வந்தவர்கள் ஒருவர் கூட வெறுமையை செல்லக்கூடாது. जो भी है खाली पर नहीं இந்த लौटना। வல்லமை விடுதலை உண்டாகணும் அப்பா. आपका सामर्थ्य होने எங்க देना। எதற்கெல்லாம் ஜெபிக்கிறாங்க விடுதலை உண்டாகணும் அப்பா. किसके लिए प्रार्थना करते हैं उसमें छुटकारा அநேக है। சாட்சிகள் எழும்ப வேண்டும் ஆண்டவரே. एक गवाह उत्पन्न होना है। இந்த காலத்துக்கு தேவையான கிருபை, और इस समय के जो இந்த காலத்துக்கு தேவையான அபிஷேகம், इस समय का जो अभिषेक இந்த காலத்துக்கு தேவையான வரங்கள் செயல்படுவதாக. जरूरत वरदान यहाँ प्रकट हो இந்த ஊழியத்திற்காக தாங்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். सेवकाई के लिए प्रार्थना करने का हर एक को இந்த अभिषेक। ஊழியரோடு துணை நின்று நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். और सेवक के साथ जो सहायता நாங்களும் பிரயாசப்படுகிற மாட்டவரே. अपने प्रयास இந்த उठाते பிள்ளைகள் हैं। எழும்பட்டும் அப்பா. बच्चे उठे, வாணிப வயது வந்திருக்கிறாங்க அப்பா. जवानों की उम्र में आए, உமக்காக எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்கிறார். आपके लिए प्रकाशित होने எங்களை के தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. हमें अपना இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய ஆளுகை உண்டாவதாக. पूरा राज्य மகனை வரைத்து நீர் வெளிப்படுவீராக. आप बेटे को रक्त प्रकट हो இன்னும் தடைபட்டிருக்கிற பிள்ளைகளை அழைத்து வாங்கப்பா. सारे रुकावट करने वाले को ले இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். यीशु के नाम से आशीष இந்த ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறோம். आशीर्वाद के लिए हम எங்க ஜீவனில் நல்ல பிதாவே. हमारे जीवन भरा हुआ अच्छे पिता ஆமென். ஆமென்.